ஹாய் காய்ஸ், நம்ம சிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோஸ் ஃபார் நோட்டிஃபிகேஷன். காய்ஸ், நம்ம சிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆஸ் ப்ராமிஸ்ட் வந்து ஐபிஎல் கண்டென்ட் வந்து நான் ஒரு கொலாப் மாதிரி எடுத்துன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ T20 வேர்ல்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது, என் ஃப்ரெண்ட்ஸோட தான் நான் போட்டிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 20 டீமே 4 குரூப்பாக பிடிச்சாங்க T20 வேர்ல்டு கப்பில். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி நாங்கள் எல்லாருமே தனித்தனியாக ப்ரிவியூ போட்டோம். ப்ரிவியூ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மென்ஷனும் பண்ணியிருந்தோம் தட் வந்து நாங்கள் சூப்பர் 8 அண்ட் ஃபைனல்ஸ் வருவோன்னு. பட் டியூ டு ஹெவி ஒர்க்ஸ் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்ததுனால எங்களால் கவர் பண்ண முடியல. T20 வேர்ல்டு கப் முடிஞ்சு ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தோம். அது ஜம்மு காஷ்மீரோட ரஞ்சி ட்ராஃபி ஹீரோயிக்ஸ் T20 வேர்ல்டு கப் போஸ்ட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் அப்டேட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஐபிஎல் திருவிழா ஆரம்பிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா we are just 11 days away from IPL ஃபெஸ்டிவல். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா டீம்ஸுமே அவங்களோட ஜெர்சிஸ் அண்ட் பிளேயர்ஸ் கேம்ப்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 20 டேஸோட ஷெடியூல் வந்து விட்டுருக்காங்க. எலெக்ஷன்ஸ்னால ஃபுல் ஷெடியூல் விடலை. ஸோ ஃபர்ஸ்ட் 20 டேஸ் விட்டுருக்க ஷெடியூல் மட்டும் இப்போ வந்திருக்கு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் மறக்காம பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு எந்த டீம் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஐபிஎல் 2008 ஜெயிச்ச டீம். உங்களுக்கே தெரியும் யார் நான் சொல்கிறேன்னு. ஸோ ஹல்லா போல், கொஞ்சம் நல்லா போல். எஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட தான் நான் இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஹாய் கைஸ், ஹாய் ப்ரோ. எஸ், ஸோ ஓகே, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சின்ன ப்ரீஃப் இன்ட்ரோ தரேன், நீங்கள் அப்படியே டேக் ஓவர் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தராக. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் கோச்சாக வந்தார். உங்களுக்கே தெரியும், ஒரு ரிட்டென்ஷனில் ஒரு என்ன சொல்லுது, ஒரு மோசமான ரிட்டென்ஷன் எவர் இன் ஐபிஎல் லிஸ்ட்னா லாஸ்ட் இயர் ராஜஸ்தான் தான் சொல்லணும். அஸ்வின், சஹல், போல்ட்டு, பட்லர்லாம் தாண்டி ஹெட்மேயர், ரியான் பராக், த்ரூவ் ஜூரேல், இதெல்லாம் நான் போய் எங்கன்னு புலம்புறேன். இந்த மாதிரி ஒரு சூப்பர் டீமை அப்படியே சொதிச்சிட்டாங்க. அது ராகுல் டிராவிடா யார் பண்ணான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு டீம் இனிமேல் வரவே வராது ஆர்ஆருக்கு. ஸோ ஒரு கன் டீம் வச்சிருந்த ஆரா லாஸ்ட் ஒரு யங்ஸ்டர்ஸ் நிறைஞ்ச டீமாக இருந்தது. அவங்களோட பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல. அவங்க வந்து இந்தியன் பிளேயர்ஸை பேக் பண்ணி அவங்கள வந்து ஃபியூச்சருக்காக தான் ரீடைன் பண்ணாங்க. லாஸ்ட் சீசன் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல, அவ்வளோதான் மேட்ரு. ஆமாம், பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் இந்த டீம் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிரம்பி இருக்குது. இப்போ புதுசாக வைபவ் சூரியவன்ஷி நல்ல வருஷம் நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் சுபம் டூபே மிடில் ஆர்டரில் கொஞ்சம் எஃபெக்டிவாக தெரியுறாரு. அண்ட் ஆல்சோ இந்தியன் போலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ஆக்ஷனில் என்ன பண்ணாங்கன்னு அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு பிளேயருக்கு ஹெவியாக போனாங்க, ரவி பிஷ்ணா. அது உங்களுக்கே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேட்லேயே அவங்க பாதி ஆக்ஷனை முடிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், ரவீந்தர் ஜடேஜா, ரிட்டர்ன் ஆஃப் த வாரியர். ஸோ ஜடேஜா 2008 ஐபிஎல் ஆரம்பிச்சதே ஆர்ஆர்லேருந்து ஆரம்பித்தார். ஸோ அவருக்கு ஒரு ஹோம் கம்மிங், அவர் ஆர்ஆருக்கு வர்றாரு. அண்ட் இன் ஆடட் வேல்யூ சாம் கரனும் வந்திருக்காரு. ஸோ இந்த ரெண்டுலேயே ஆக்ஷன் பாதி முடிஞ்சு போச்சு ஆர்ஆருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வருகைன்னு தான் சொல்லலாம் ஆர்ஆருக்கு. இது இல்லாமல் ஆக்ஷனில் விக்னேஷ் புத்தூர், ரவி பிஷ்னாயி, ஆடம் மில்னே இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுத்தாங்க. ஸோ ஓவரால் ஆக்ஷனில் ஆர்ஆர் டீசெண்டாக டீம் எடுத்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வருஷம் ஆர்ஆருக்கு பெரிய ஹோலாக எது பார்க்குறேன்னா அவங்களோட பவுலிங் தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம 11 டாப் 4 ஸ்வாட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். சாய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அஸ்வத் அப்படியே இது பண்ணுங்கள். உங்களோட ஆர்ஆர் 2026 என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக? அதாவது ஒரு மோசமான ரிட்டென்ஷன் பண்ணாங்க. சங்ககாரா நல்லா பில்ட் பண்ண டீமை வந்து மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அந்த ஆப்ஷன்ல. பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல, ஓகே, பட் அவங்களோட ரிட்டென்ஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா பட்லர், அஸ்வின் இவங்களெல்லாம் விட்டு அவங்கள மற்ற பிளேயர்ஸ் பண்ணிருக்க கூடாது. ஜூரல், ஹெட்மே எல்லாம் பண்ணிருக்க கூடாது. அவங்க ஆப்ஷன் வந்திருந்தாலே அந்த பிரைஸ் போயிருப்பாங்களா எனக்கு தெரியலையே. கரெக்ட். அப்படி ஒரு இது, அந்த ஆக்ஷனுக்கு வந்து அந்த பிரைஸுக்கு அவங்க போயிருப்பாங்களான்னா அதுவே ஒரு டவுட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பிளண்டர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் சஞ்சு சாம்சனை விட்டாங்க, அவங்களுடைய மோஸ்ட் ட்ரஸ்டபிள் பிளேயர். அது மட்டும் சாம்சனை விட்டாங்க. அவங்களுக்கு இத்தனை வருஷம் நல்லா பண்ண பிளேயரை விட்டுருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி அது அவங்களுடைய கேம் அஃபெக்ட் பண்ணாதுன்னு நம்புவோம். இது தவிர அது அவங்க கேம் அஃபெக்ட் பண்ணிச்சுனாலுமே இந்த சீசன் அவங்க பிளே ஆஃபுக்கு போவாங்களான்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி மேனேஜ்மெண்ட் எல்லா வகையிலுமே பிளேயருக்கு சப்போர்ட்டிவாகவும் நல்ல எப்படி சொல்றது, பிளேயர்ஸுக்கு எல்லா வகையிலுமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க நம்ம நம்புவோம். ஸோ இவங்களுடைய கேப்டன் ரியான் பராக் இந்த வருஷம் போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும்னு தெரியாது. ஏன்னா வந்து போன வருஷம் சில மேட்சஸ் பண்ணாரு, பட் ஸ்டில் இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனுக்கும் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிச்சம் 9 டீம்லையுமே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேப்டன்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு கேப்டனா இவருடைய பிளான்ஸ், கேம் டைம் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு
பார்க்கணும். அசாமுக்கு டொமஸ்டிக்ல ஓரளவு நல்லா பண்ணியிருக்காரு. அது இங்க எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. ஓவர்சீஸ் பிளேயரை ஒரு கேப்டனா எப்படி அவர் மேனேஜ் பண்றாருன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அவருக்கு ரியான் பராகுக்கும் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கு. சூரியவன்சி செம்ம அடிஷன், வைபவ் சூரியவன்சி செம்ம அடிஷன். எஸ்பெஷலி இந்த வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் அண்டர் 19 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ டாப் ஆர்டர் வந்து ரொம்ப சாலிடா இருக்கு. ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து ஜூரல் தான் இருக்காரு. ஸோ மிடில் ஆர்டர்ல ஒரு ஃப்ளோட்டராகவும் தேவைப்பட்டா அக்ரெசிவா ஆடுறதுக்கும் ஜூரல் இருக்காரு. ஸோ பிரச்சனை கிடையாது. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க ஸ்குவாட்ல. ஸோ வந்து இவங்களுடைய பிளேயிங் 12ல வந்து இவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் பின்னாடி வருவோம். பிளேயிங் 12 பின்னாடி வருவோம். நெக்ஸ்ட் அஸ்வத் கிட்ட பேசிட்டு வரோம். பிளேயிங் 12ல நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு மட்டும் தெரியுது. அதை அவங்க எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்கன்னு பாக்குறோம். ஏன்னா ஒரு 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அதிக பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், ரெட் ஓவர்ஸ் அந்தந்த செக்டார்ஸ்ல கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணோம். ஏன்னா ரிசர்வ்ஸ் இருந்து அன்யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அது டோட்டலா வேஸ்டா போயிடும். ஸோ அது எப்படி பண்றாங்கன்றது பார்ப்போம். அஸ் அ கேப்டனா ரியான் பராகுக்கு கொஞ்சம் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அவர் எப்படி ஃபேஸ் பண்றாருன்றத பார்க்கணும். ஜடேஜா வந்தது செம்ம அடிஷன். ஜடேஜா வந்தது உண்மையிலேயே செம்ம அடிஷன். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுடைய ஸ்பின் அட்டாக்கை லீட் பண்ண போறதும் அவரு தான். பட் இந்த வருஷம் ஜெய்ப்பூர்ல அவங்க எல்லா மேட்சஸும் ஆடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் கவுஹாத்தில தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல ஆடுவாங்களான்னு தெரியல. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷெட்யூல் இப்போ அவங்களோட முதல் 3 மேட்ச் கவுஹாத்தில நடக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னன்னு. முதல் 3 மேட்ச் கவுஹாத்தில நடக்குதுன்னா அப்ப மிச்ச மேட்சஸுமே கவுஹாத்தில தான் நடக்குது. இல்ல மிச்ச எஸ்எம்எஸ்ல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எம்எஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 2-3 மேட்ச் தான் அங்கே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் ஷெட்யூல் வந்தால் தான் தெரியும். 2023ல இருந்து போன வருஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 7 ஹோம் மேட்சஸ்ல 2 தான் கவுஹாத்தில நடந்திருக்கு. மிச்சம் 5 வந்து ஜெய்ப்பூர்ல தான் நடந்திருக்கு. பட் இப்போ 3 மேட்ச் கவுஹாத்திலன்னு சொல்றீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி எல்லா மேட்சஸுமே அங்க பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. பிகாஸ் ராஜஸ்தான் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குமே ஏதோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா நிறைய ரூமர்ஸ் கூட வந்துச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அதர் ஹோம் கிரவுண்ட் பாக்குறதா வந்துச்சு. அவங்க கவுஹாத்திலயுமே கரெக்ட். ஸோ மிச்ச மேட்சஸ் அவங்க கவுஹாத்தில ஆடுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. பத்தாவதுக்கு அது கேப்டன் பேராகுடைய ஹோம் கிரவுண்ட் வேற. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே. சாய் அவரோட கருத்தை சொல்லிட்டாரு. அஸ்வத் பக்கம் போவோம். அஸ்வத் நீங்க சொல்லுங்க. இந்த ஆர்ஆர் டீம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு டீம் தான். என்ன ஒரே ஒரு குறை என்னன்னா அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் தான். ஏன்னா மிடில் ஆர்டர்லயும் ஃபினிஷிங் இருக்கு. லாஸ்ட் இயர் இருந்தாங்க, பட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல. இன் அடிஷன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு டோனோவன் ஃபெரேரா எடுத்திருக்காங்க. ட்ரேட்லயே வேலையை முடிச்சிட்டாங்க. ஆக்ஷன்ல அவ்வளவா பவுலர்ஸ் பக்கம் தான் போனாங்க. ட்ரேட்லயே வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர்ச்சர், சாம் கரன், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே 4 பேருமே அடி வாங்குற பவுலர்ஸ் தான். அவங்க டெலிவர் பண்ணுவாங்களா தெரியாது. அதுதான் கன்சர்னா இருக்குமே தவிர பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சர்னுமே இருக்காது. ஏன்னா பேட்டிங் வந்து அவங்களுக்கு ஃபிளெக்சிபிள் தான். ஹெட்மயர் நம்பர் 3 ஆடுறாரு T20 வேர்ல்டு கப்ல. ரியான் பராக் நம்பர் 4. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் நம்பர் 3 ஆடுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ரியான் பராக் தான் நம்பர் 3 ஆடுவாங்க. நம்ம 11ல பேசுவோம். ஓகே. ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் தான் எனக்கு குறையா இருக்கு. ஏன்னா ஸ்பின்னுக்கு உங்களுக்கு ஜடேஜா இருக்காரு, ரவி கிருஷ்ணா இருக்காரு. சரி, ஓகே. வேற ஏதாவது கருத்து இருக்கா? வேற எதுவும் இல்ல. ஓகே. சோ பேக்கப்ஸ் கூட நல்லா இருக்கு உங்களுக்கு. ஒரு ஓபனர் லாரன்ட்ரி பிரிட்டோரியஸ் வச்சிருக்காரு. இப்போ நீங்க அவர் ஆட வச்சா கூட உங்களுக்கு பேட்டிங் ஃபிளெக்சிபிளா தான் இருக்கும். ரியான் பராக் நம்பர் 4, ஹெட்மேயர் 5 அந்த மாதிரி ஆடிடுவாங்க. கரெக்ட் தான். சோ இப்போ நீங்க ரீனா மபாக்கா இருக்காரு. பேக்கப்ஸ் கூட நல்லா தான் வச்சிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ அப்போ பார்த்தா ஆர்ஆருக்கு வந்து இப்போ 2 பேருமே ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குன்றீங்க டீம். அண்ட் ஆல்சோ திரும்பி குமார் சங்கக்காராவே கோச்சாக வந்திருக்காரு. ஸோ ராயல் டிராவிட் ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஓனரே சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் விங் பேக் டு ஓல்ட் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குமார் சங்கக்காரா அண்ட் ரியான் பராக் எப்படி சேர்ந்து பண்ண போகிறாங்கன்னு தெரில. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. பட் ஆர்ஆர் ஃபேன்ஸ் 2024ல் செமிஃபைனல் 2ல வந்து தோத்தாங்க. அது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல சீசன். பட் லாஸ்ட் இயர் 9th பிளேஸில் முடிச்சாங்க. ஸோ இந்த வருஷம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஓகே, இந்த ஆர்ஆர் டீம் ஓரளவு பார்க்க டீசெண்டாக இருக்குன்றோம். சரி, 11th போகலாம். ஒவ்வொருத்தராக கிட்டேருந்து வரேன். ஃபஸ்ட்டு அஸ்வத், நீங்கள் உங்களோட 11+ இம்பாக்ட் பிளேயர் சொல்லுங்கள். ஹோம் அண்ட் அவே வேணாம், ஜென்ரலாக சொல்லுங்கள். இந்த வெளில போனால் ஹோம்லேயும் சரி அவேலையும் சரி ஜெயிக்கலான்ற மாதிரி இருக்கும். ஜெய்ஸ்வால் இஸ் கோயிங் டு ஓபன் சூரியவன்சி. ஜெய்ஸ்வால் இஸ் கோயிங் டு ஓபன் வித் சூரியவன்சி. ரியான் பராக் நம்பர் 3. ஓகே. ஹெட்மயர் நம்பர் 4. ஓகே.
ஜுரல் 5, சாம் டோனோவன் ஃபெரேரா 6, சாம் கரன் 7, ஓகே ஆர்ச்சர் நம்பர் 8, ஓகே சாரி ஜடேஜா நம்பர் 8, ஆர்ச்சர் 9, ஓகே ஓகேவா. ரவி பிஷ்னாய் 10, சந்தீப் சர்மா 11, இம்பாக்ட் துஷார் தேஷ்பாண்டே. 12th மேன் வந்து துஷார் தேஷ்பாண்டே ப்ராபபிலி. நல்லா இல்லனா சர்ஃபேஸ் பொறுத்த மாதிரி விக்னேஷ் புத்தர் கூட ட்ரை பண்ணலாம். இதுவும் நல்ல ஆப்ஷன் தான். சப்போஸ் என்எஸ்பி ஏக்நாத் ஸ்டேடியம்ல ஆடுறாங்கன்னா விக்னேஷ் புத்தர் ட்ரை பண்ணலாம். மேபி நல்ல ஒப்பீனியன் தான். ஆனாலும் ஸோ இந்த 12மே அவ்வளோ பார்க்க நல்லா இருக்கு. பவர்ஃபுல்லாக தெரியலனாலும் வேலை செய்கிற 12 இது கண்டிப்பாக. ஸோ அது நம்ம சொல்லி ஆகணும். எஸ் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ஸோ ஓகே, அஸ்வத்தோட 11 12 செட்டாக. சாய் உங்களோட 11 + இம்பாக்ட் சொல்லுங்கள், நான் இருந்து வரேன். வைபவ் சூரியவன்ஷி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங். நம்பர் 3 ரியான் பராக். ஓகே 4 ஹெட்மயர். ஓகே குரல். சாம் கரன். 7 டோனோவன் ஃபெரேரா. 8 ரவீந்திர ஜடேஜா. 9 ஆர்ச்சர். 10 துஷார் தேஷ்பாண்டே. 11 ரவி பிஷ்னாய். 9 துஷார் சரி 9 வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஓகே 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 10 துஷார் தேஷ்பாண்டே. ஓகே 11 ரவி பிஷ்னாய். 12 இம்பாக்ட் சப் வந்து சந்தீப் சர்மா. ஓகே ஃபைன். அதுதான் அஸ்வத் டீம் சிமிலராக தான் இருக்குது, அந்தளவுக்கு பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஸோ அவ்வளோதான். அப்போ என்னோட 12மே நான் அதான் சொல்லுவேன். யசஸ்வி, அதுக்கப்புறம் வைபவ், 1 டோன் வந்து ரியானு, அப்புறம் 4 ஹெட்மயர், 5 ஜுரேலு, 6 வந்து நான் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போய் என்ன சொல்கிறது, ஜடேஜா வந்து அவ்வளோ கீழே ஆட வைப்பாங்கன்னு தெரியும். ஸோ ஜடேஜா நம்பர் 6, டோனோவன் ஃபெரேரா 7, சாம் கரன் 8, ஆர்ச்சர் 9, துஷார் தேஷ்பாண்டே 10, ரவி பிஷ்னாய் 11, ஆஸ் யூஷுவல் சாய் சொன்ன மாதிரி சந்தீப் சர்மா இம்பாக்ட். ஸோ உங்களுக்கு இதுலேருந்தே தெரியுது பவுலிங் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 7லேருந்து 8 வச்சுருக்காங்க. பவுலிங் போடாத ஒரே ஆள்னா ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, ஹெட்மயர், அதுக்கப்புறம் வந்து ஜுரேல். இந்த 4 பேர் தவிர டீமில் எல்லாரும் பவுலிங் போடுவாங்க. 7 பேரும் பவுலிங் போடுவாங்க. இம்பாக்டாக வர பவுலிங் போடும்போது 7 to 8 ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது யாரு போடுவார் போதும், இதுவே போதும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஜெய்ஸ்வாலும் போடுவார். இல்லை இவங்க ஐபிஎல்ல போடல, பட் போடுவாங்க, எல்லாரும் போடுவாங்க. ஸோ பார்க்க ஃப்ளெக்சிபிலிட்டி பவுலிங்கில் தெரியுது, பேட்டிங்கில் தெரியுதா, அதுதான் ஒரே ஒரு கேள்வி. அண்ட் ஆல்சோ ஆர்ஆருக்கு கடந்த லாஸ்ட் இயரில் ஒரு பெரிய ப்ராப்ளம்னாலே அவங்க ஃபினிஷிங் தான். நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த டாப் 3, ஆனால் பாட்டம், அதாவது ஹெட்மயர், த்ரூ ஜுரேலால் மேட்சஸ் ஜெயிச்சு கொடுக்க முடியலை. அதுதான் உண்மை. எத்தனையோ மேட்ச், டெல்லி மேட்ச்சு, கேகேஆர் மேட்ச்சு, நிறைய மேட்ச்சு ஃபினிஷிங் கிட்ட வந்து தோத்தாங்க. ஸோ இந்த வருஷம் அந்த ஃபினிஷிங் அட்ரஸ் பண்ண தான் டோனோவன் ஃபெரேரா, சாம் கரன், ஜடேஜா மேலே ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை அவங்க அட்ரஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த டீம் வந்து பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ், நீங்க சொல்றது கரெக்ட் தான். லாஸ்ட் இயர் நிறைய மேட்சஸ் க்ளோஸா வந்து விட்டாங்க. அவங்களால ஹெட்மயராலையும் ஜுரலாலையும் முடிச்சு கொடுக்க முடியல. ஆனா இந்த வாட்டி ஹெட்மயர் வந்து ரெட் டாட் ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா அவர் ஃபினிஷரா ஆடுறாரு. 3-4ல தான ஆடுறாரு. 3-4ல தான் ஆடுனாரு. பட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆர்ஆர் எப்படியோ ஹெட்மயரை. கரெக்ட் தான். 4, 5, 6 வந்து ஜுரல், ஹெட்மயர், சாம் கரன், 7 ஜடேஜா, 8 ஆர்ச்சர், அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ராபபிலி. டோனோவன் ஃபெரேரா கூட இருக்காரு. நீங்க வந்து டோனோவன் ஃபெரேரா மேல ரிலே பண்ணலாம். இப்போ 6 balls 15 runs இருக்குன்னா டோனோவன் ஃபெரேராவை நீங்க ட்ரஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு திங் என்னன்னா ஆர்ஆர் டீம்ல 2024-5 வரைக்குமே ஆல்ரவுண்டர்ஸே கிடையாது. அதான் பார்ட் டைம் பவுலராக தான் இருந்தாங்க. இந்த வருஷம் பாருங்க ட்ரேட்லேயே 3 ஆல்ரவுண்டர் பிடிச்சி போட்டாங்க. ஜடேஜா, சாம் கரன், டோனோவன் ஃபெரேரா. ஸோ இது ஒரு நல்ல வல்னரபிலிட்டி இருக்குது. அண்ட் ஆல்சோ டீம் பார்க்க நல்லா இருக்குது ஆல்ரவுண்டர்ஸ். ஏன்னா ஆர்ஆரில் சங்கக்காரா, அஸ்வின் அந்த டைமில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் தான் பஞ்சம். அதில் தான் அவங்க 6th பவுலர் எல்லாமே நிறைய மேட்ச் தோத்தாங்க. பட் இப்போ இந்த ஆர்ஆர் டீம் பார்க்க நல்லா இருக்குது. ஆன் பேப்பர் இட் லுக்ஸ் ஃபைன். 12மே நல்லா இருக்குது. ஸோ அவங்க ஹோம் வேறு கவுஹாத்தி, பாட்டா விக்கெட்டு. ஸோ நல்ல ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இருக்குது. எஸ்எம்எஸ் போனால் மேபி கஷ்டப்படலாம். பட் இந்த டீமுக்கு கவுஹாத்தி செட் ஆகும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சவாய் மான்சிங்கும் சூட் ஆகிற பிட்ச் தான் இந்த டீமுக்கு. ஆனா எக்ஸ்ப்ளோசிவ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங்ல மட்டும்தான் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கு. அதை விட்டீங்கன்னா ஜுரல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறவர், ஹெட்மயர் எக்ஸ்ப்ளோசிவ், ஆனா அவரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாரு. டோனோவன் ஃபெரேரா எக்ஸ்ப்ளோசிவ். ஒரு 4 பேர் தான் எக்ஸ்ப்ளோசிவ் இதுல ஓப்பனிங்க விட்டோம்னா. ரியான் பராக் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறவர் தான். ஓகே, ஸோ ஆர்ஆரில் நான் 2 வீக்னஸ் பார்க்குறேன். நீங்கள் என்ன வீக்னஸ் பார்க்குறீங்கன்னு எனக்கு சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட்டு திங்
டாப் 3 தாண்டி 4 to 8 எத்தனை மேட்சஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிச்சு கொடுக்க முடியும்னு தெரியல. அண்ட் ஆல்சோ 4 to 8 பவர் ஹிட்டர்ஸான்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. பட் ஆனால் மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாங்களா தெரியல. செகண்ட் திங், அவங்களோட இந்தியன் பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸ்பின் அட்டாக் சொல்ல, ஃபாஸ்ட் பவுலிங் சொல்ல, துஷார் தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சந்தீப் சர்மா, அதுக்கப்புறம் வந்து குல்தீப் சென், அதுக்கப்புறம் வந்து யாஷ்ராஜ் புஞ்சா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யுத்வீர் சிங், இவங்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ ப்ராமிசிங்காக தெரியல. ஸோ இது மட்டும் தான் நான் ஆர்ஆருக்கு வீக்னஸாக என் சைட் பார்க்குறேன். பேட்டிங், ஓவர்சீஸ் ஸ்லாட் எல்லாமே நல்லாயிருக்கு, டாப் ஆர்டரும் நல்லாயிருக்கு, ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸும் நல்லாயிருக்கு. பட் வீக்னஸாக நான் இது ரெண்டு பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் உங்களோட ஒப்பீனியன் சொன்னால் நம்ம டாப் 4 ப்ரெடிக்ஷன் போயிடலாம். வீக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் will able to deliver தெரியாது. சந்தீப் சர்மா will able to deliver தெரியாது. துஷார் தேஷ்பாண்டே will able to deliver. சாம் கரனும் அதேதான். பின்ன நீங்க ரிலே பண்ணிடலாம். ஜடேஜா புடிச்சு போட்டுருவாரு. ரவி பிஸ்னாய் ரன் போனாலும் 2 விக்கெட் எடுத்துருவாரு. இது இல்லாம விக்னேஷ் புத்தூர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். அதான் ஃபாஸ்ட் பவுலிங் தான் நான் சொன்னேன். அதே மாதிரி ஓப்பனிங்ல வைபவ் சூரியவன்சி நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் will able to deliver இந்த சீசன் கொஸ்டினபிள் தான். ஏன்னா நிறைய டீம்ஸ் பிளான் வச்சிருப்பாங்க சூரியவன்சிக்கு, நிறைய அனலைஸ் பண்ணிருப்பாங்க, பிளான்ஸோட வருவாங்க சூரியவன்சிக்கு. சாய், உங்களோட ஒப்பீனியன்? அவங்க டாப் ஆர்டர் நல்லா இருக்கு, மிடில் ஆர்டர் அடிப்பாங்களான்னு தெரியல. அதே நாள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மிடில் ஆர்டர் அடிப்பாங்களான்னு தெரியல. ஸ்பின் அட்டாக் ஓகே, நல்லாதான் இருக்கு. ஜடேஜா இருக்காரு, பிஷ்னா இருக்காரு, அட் த சேம் டைம் பேராகாலையும் போட முடியும், டோனாவன் ஃபெரேராவாலையும் போட முடியும். அவங்களுக்கு 3 ஸ்பின் வெரைட்டிஸ்மே இருக்கு. ரைட் ஆஃப் ஸ்பின்னுக்கு டோனாவன், லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னுக்கு ஜடேஜா, லெக் ஸ்பின்னுக்கு பிஷ்னா அண்ட் பேராக கூட இருக்காங்க. ஸ்பின் அட்டாக் வந்து பிரச்சனை கிடையாது, ஓகே. பட் பேஸ் அட்டாக் ஸ்லைட்லி வீக்னு தோணுது. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்போ அடிக்கிறாங்க நிறைய. ஆர்ச்சருக்கு எத்தனை பேக்கப் பாருங்க. ஆடம் மில்னே, குவேனா மஃபாக்கா, நாண்ட்ரே பர்கர். அதுல ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் போயிருக்கலாம். லுவாண்ட்ரி புட்டியர்ஸ்லாம் நான் அவ்வளோ ரிலே பண்ண மாட்டேன். SR20லுமே ஒரு தட்டி ஆடுற பிளேயர், நல்ல பிளேயர் தான். பட் இந்த ஆர்ஆர் செட் ஆவாரா எனக்கு தெரியல. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் போயிருக்கலாம். அவங்க தேவைப்பட மாட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க டாப் ஆர்டர் இஸ் குட். மிடில் ஆர்டர் எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். ஸ்பின் அட்டாக் குட், அது பிரச்சனை கிடையாது. பேஸ் அட்டாக் ஸ்லைட்லி வீக். ஏன்னா வந்து ஆர்ச்சரும் இருக்காரு, துஷார் தேஷ்பாண்டேவும் இருக்காரு, சந்தீப் சர்மா நம்பலாம், பவர் பிளேலியன் போட்டுருவாரு, டெத் ஓவர் ஸ்டீம் போட்டுருவாரு. பட் பிரச்சனை கிடையாது. அவருக்கு சப்போர்ட்டிவா ஒரு இன்னொரு பேசர் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஸோ வந்து எப்படி சொல்றது, இப்போ சந்தீப் சர்மா இருக்காருன்னு இன்னொரு பேசரா ஒரு ஆசிட் இருந்து துஷார் இருந்துட்டா ஓகே, பிரச்சனை கிடையாது. பட் ஆர்ச்சரும் ரன்ஸ் கொடுக்குறாரு, தேஷ்பாண்டே ரன்ஸ் கொடுக்குறாருன்றப்போ சந்தீப் மேல ப்ரெஷர் ஆகணும். அன்னைக்கு சந்தீப்புக்கு நாள் நல்லா போகும். அவரை அடிச்சிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சாம் கரன் இருக்காரு, ஒரு நல்ல ஆப்ஷன். சாம் கரன் இருக்காரு, ஸோ பிரச்சனை கிடையாது. பட் அடிச்சிட்டாங்கன்னா கஷ்டம். ஏன்னா இன்னொரு நல்ல பேசர் எடுத்திருக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ அங்கதான் என்ன பண்ண போறாங்கன்றத பார்க்கணும். சரி, ஓகே. ஸோ நம்ம ஃபைனலாக வருவோம். நம்ம செக்மெண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் பேசிட்டோம், பிளேயிங் 11 பேசிட்டோம், ஹோம் ஸ்டேடியம் பேசிட்டோம், அவங்களோட டீம் எக்ஸ்பெக்டேஷன் பேசிட்டோம். ஸோ ஃபைனல் ஒப்பீனியன் டாப் 4. ஸோ டாப் 4ல் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீம் இந்த 11 and 12 வித் ப்ராப்பர் பேக்கப்ஸோட வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை வரமாட்டாங்களா? இல்லை கிட்ட வந்து போயிடுவாங்களா? 3 ஆப்ஷன் தரேன். எஸ், நோ, மேபின்றது வந்து அந்த 5-6 குவாலிஃபிகேஷன் சினாரியில் வந்துட்டு கிட்ட வந்து போயிடுவாங்க. ஸோ 3 ஆப்ஷன் தரேன், நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் ஒரு 6th பிளேஸ்ல முடிப்பாங்க. 7th பிளேஸ்ல முடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றீங்க. ஓகே, 6 and 7ன்றீங்க. பட் ஒன்று நான் அதை அக்ரி பண்ணுறேன். ஏன்னா நானும் சொல்கிறேன் ஆர்ஆர் கண்டிப்பாக நல்ல டீம் இருக்குது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டீம் நல்லா இருக்குது. பட் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பிளேயர்ஸ் ஃபார்ம்ல இருக்காங்க, எல்லாமே இருக்குது அட்வான்டேஜ். பட் மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. அண்ட் ஆல்சோ இந்த டீமால் கான்ஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா தெரியாது. ஸோ அதனால நானுமே ஐ டோன்ட் புட் மை பெட் ஆன் ஆர்ஆர். ஸோ நானுமே ஆர்ஆர் குவாலிஃபை ஆகான்னு சொல்கிறேன். ஐ வித் யூ கைஸ். 5 to 8 ஆர்ஆர் முடிப்பாங்க நானும் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து ஆர்ஆர் எனக்கு தெரிஞ்சு நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் நாங்கள் எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம் தட் டீம் நல்லா இருக்குது, பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கான்ஸ்டண்ட்டாக டெலிவரி பண்ணால் தே கேன் டெஃபினெட்லி ரீச் ஃபார் த பிளே ஆஃப்ஸ். நாங்கள் குவாலிஃபை ஆகக்கூடாதுன்னு நினைக்கல. குவாலிஃபை ஆனால் வில் பி ஹாப்பி. பட் கன்சிடரிங் த ஸ்குவாடு
ஆறு அண்ட் 12s பேக்கப்ஸ் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது வி ஃபீல் லிட்டில் ஆர்ஆர் இஸ் வீக்கர்னு நினைக்கிறோம். ஸோ அதனால தான் நாங்கள் 3 பேர் ராஜஸ்தான் ராயல்ஸ் வீக்குன்னு சொல்கிறோம். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கு. இந்த வருஷம் ஒரு ஃபைட் கொடுத்து பிளே ஆஃப் போவாங்களா, டாப் 4 நுழைய முடியுமா, ரியான் பராக் ஏதாவது மேஜிக் நிகழ்த்துவாரா அவர் கேப்டன்சியில், அவருக்கு சப்போர்ட் பண்ண சாம் கரன் ஒரு எக்ஸ் கேப்டன், ஜடேஜா ஒரு எக்ஸ் கேப்டன், இத்தனை பிளேயர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கைட் பண்ணுவாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நம்ம இதோட ஆர்ஆருக்கு பாடையே கட்டுறோம். ஸோ ஆர்ஆர் டீம் லெட்ஸ் சி, நல்லா பண்ணால் சந்தோஷம், இல்லைனா தே வில் ஃபைண்ட் இட் டஃப். ஸோ அதனால் ஆர்ஆருக்கு நாங்கள் இதோட முடிவு பண்ணுறோம். ஸோ பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஐபிஎல் ப்ரிவ்யூ வீடியோவில் சந்திப்போம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2.5 மந்த்ஸுக்கு நம்ம சேனலில் ஐபிஎல் திருவிழா ஆரம்பம் அந்நியம். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லா டீமோட ப்ரிவ்யூஸ் வந்து கொலாபாக பண்ணி போட போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக லென்த்தியாக இருக்குன்னு அவாய்ட் பண்ணிடாமல் வீடியோ முடிஞ்சளவு ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்.